வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்ட வாரியாக இருக்கிற பஞ்சாயத்து துறை, வீட்டு வசதி வாரியம், ஹைவே டிபார்ட்மெண்ட், மின்சாரத்துறை உட்பட கிட்டத்தட்ட 20 துறைகள்லேருந்து அதிகாரி லெவல் போஸ்டிங் வந்திருக்கு. இதில் பாருங்கள், பஞ்சாயத்து துறைக்கு தேவையான ஓவர்சீர் அப்படிங்கிற பதவியை மாவட்ட வாரியாக ஃபில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸராக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், அரசு ரப்பர் கார்பரேஷன் அப்படின்னு பல துறைகளுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷனை ஒரே இதாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் ஐடிஐ எந்த ட்ரேட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிஇஓ இல்லை பிடெக்கோ இல்லை அட்லீஸ்ட் டிப்ளமோவோ எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக கிட்டத்தட்ட 1900க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. 1 இல்லை 2 இல்லை, இதுவரையும் 100 பேரை கிளியர் பண்ண வச்ச ஸ்பார்க்ஸ் அகாடமி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் புதுசாக பேட்ச் போடுறாங்க. நீங்கள் சிவிலோ, மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, ஐடிஐயோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்பார்க்ஸ் அகாடமியில் நீங்கள் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம், ப்ரீவியஸாக நடந்ததில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50 டேஸ் ரெகுலராக உங்களுக்கு டெஸ்ட்டு சீரீஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 50+ டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்குது. ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட 250+ ஹவர்ஸ். அந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்ரெடி இந்த டொமைனில் கிளியர் பண்ணி போய் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 3 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸையுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹோல் சிலபஸை கவர் பண்ணிடுறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் இருக்குது. ஹேண்ட் பிக்டு நோட்ஸாக இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல் சிலபஸ் கவரேஜுங்க. அதுவும் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்மை சப்மிட் பண்ணி நம்ம சேனல் நேம் சொல்கிறவங்களுக்கு 3000 டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கூட கொடுக்குறேன், அதை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அவங்களே காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் ஐடிஐயோ இல்லை டிப்ளமோ, பிடெக், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே உங்கள் கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸ்பார்க்ஸ் அகாடமி. பேக் டு த நோட்டிஃபிகேஷன். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டிப்ளமோ மற்றும் ஐடிஐ லெவல் அப்படின்னு சொல்லி. அப்போ பிடெக் எலிஜிபிள் இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்களும் இதற்கு எலிஜிபிள் தான். ஸோ பிடெக் ஆர் டிப்ளமோ ஆர் ஐடிஐ உங்களுக்குலாம் இதில் வாய்ப்பு இருக்குது. போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர 12/7க்குள்ளே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தேர்வு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 தேர்வு. பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் இருக்குது. பேப்பர் 2 அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த பிரான்ச்சோ அது தொடர்பான கேள்விகள் இருக்கும். ஓகே, ஸோ இதற்கான டென்டேட்டிவ்லி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1900 வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் நிறைய டிபார்ட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நிறைய வேக்கன்சி இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், அதாவது பஞ்சாயத்து துறைக்கு தேவையான வேக்கன்சி. அதே மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரில் 41 பேர் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டாக இருக்கட்டும், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்கில் இருக்கக்கூடிய வேக்கன்சி நிறையா. இதுதான் சொல்லப்போனால் இந்த துறையில் தான் நிறைய வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் துறையில் இதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், டிப்ளமோவோ இல்லை பிடெக் முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரியான எலிஜிபிலிட்டியில் நிறைய வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், இதுவும் அதே தான். எம்ப்ளாய்மெண்ட் துறையில் 84 வேக்கன்சி. அதே மாதிரி ஒரு 41 வேக்கன்சி ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இருக்குது. இது எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிடெக்கோ இல்லை டிப்ளமோவோ ட்ரிபிள்இ முடித்தவங்களுக்கு டிஎன்இபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மின்சாரத்துறையிலேருந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பதவியுமே இருக்குது. மொத்தமாக 1910 வேக்கன்சிங்க. ஓகே, இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா, நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னா உங்களுக்கு 32 வயது வரை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது சில பதவிக்கு தான். இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எம்ப்ளாய்மெண்ட் துறையில் காட்டினாலும் அதுக்கு 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா, யார்? பொது பிரிவினர். ஓகே, அதே மாதிரி ஃபைனலாக சொன்ன டிஎன்இபிக்கு 32 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது பிரிவினர் இல்லாமல் மீதி உள்ள வகுப்பினர் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஏ, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா உங்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. நீங்கள் 60 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் 60 வயதில் யாரும் அப்ளை பண்ண போகிறதில்ல. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதற்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை. ஆனால்
இந்த ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிற வேக்கன்சிஸ்க்கு மட்டும் இவங்க வந்து பொதுப்பிரிவினர் இல்லாமல் மீதி உள்ளவங்களுக்கும் வயது வரம்பில் இது கொடுத்துருக்காங்க. 35 வயது வரையும், எஸ்சி எஸ்சி எஸ்டினா 40 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. ஓகே, கல்வி தகுதி பார்த்துடலாமா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிப்ளமோ சிவில் முடித்தவங்களுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. டிப்ளமோ சிவில் போஸ்ட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, ஆர்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன டிப்ளமோ சிவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டிப்ளமோ சிவில் வேக்கன்சிஸ்க்கு பிடெக் சிவிலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் ஆர்கிடெக்சர் ஆர் சிவில். ஸோ பிடெக் சிவில் முடித்தவங்களுக்கும் இதில் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லேருந்து மெக்கானிக்கலுக்கான இதை கொடுத்துருப்பாங்க. டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மெக்கானிக்கல் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் ரிலேட்டடாக அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து டிப்ளமோ மெக்கானிக்கலோ இல்லை பிடெக் மெக்கானிக்கலோ படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பதவிகளுக்கு நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ முடித்தவங்க தாராளமாக அந்தந்த பதவிகளுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி பிடெக் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇக்கு கூட சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிடெக்கோ இல்லை டிப்ளமோவோ எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க ட்ரிபிள் இ முடித்தவங்களுக்கும் இதில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சிவிலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ உங்கள் ரிலேட்டடான போஸ்டிங் போகணும், இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஸ்பார்க்ஸ் அகாடமி அப்படிங்கிறது பெஸ்ட்டு. கம்பல்சரி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் இருந்த அந்த ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிற பதவிக்கு மட்டும் உயரமும் வெயிட்டும் பார்க்குறாங்க. மினிமம் 152 சென்டிமீட்டரும் வெயிட் 45 கிலோவும் இருக்கணுமா. மீதி உள்ள பதவிக்கெல்லாம் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பாருங்களேன். பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்குது. எஸ்எஸ்எல்சி தரத்தில் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் 100, ஜென்ரல் ஸ்டடீஸில் 25, ஆப்டிடியூடில் 25, மொத்தமாக 3 மணி நேரம் டைம் தராங்க. இதில் ஒரு 150 மார்க், இதில் ஒரு 150 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். பேப்பர் 2 அப்படிங்கிறது டிப்ளமோ மற்றும் ஐடிஐ தரத்தில் இருக்கும். 200 கொஸ்டின் கேட்பாங்களாம். முழுக்க நீங்கள் என்ன டிசிப்ளினோ அதை நீங்கள் இந்த இடத்துல தான் பார்க்கணும். பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற போஸ்ட் கோடை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த போஸ்ட் கோடுக்கு நேராக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கோடு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்தந்த சப்ஜெக்ட் கோடை வச்சு தான் நமக்கு என்ன சிலபஸ் பேப்பர் 2ல் அப்படிங்கிறது நம்மளால் செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ஃபோட்டோவில் உங்களோட பேரும் ஃபோட்டோ எடுத்த தேதி அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் உள்ள தேதியாக இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். பழைய ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணிடாதீங்க. இதற்கான தேர்வு தமிழகத்தில் எல்லா மாவட்டத்துலேயுமே இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபீஸ் வந்து இருக்குது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு நீங்கள் அந்த லாகின் யூஸ் பண்ணியே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷனில் 61வது பக்கத்துலேருந்து உங்களுக்கு சிலபஸ் தான். தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன சிலபஸ்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்ன சிலபஸ்ஸு, ஆப்டிடியூடுக்கு என்ன சிலபஸ், அப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர் நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட சப்ஜெக்ட் கோடு என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அந்த கோடுக்கு என்ன சிலபஸோ அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்கலில் நீங்கள் எந்தெந்த பதவியை கவர் பண்ணுறீங்களோ அந்தந்த பதவிக்கு என்ன சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்களோ அந்த கோடை கவர் பண்ணி நீங்கள் வந்து சிலபஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஒரு அருமையான நோட்டிஃபிகேஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.